நீங்க ஒரு ப்ரீ என்ஜினியர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்களா? நான் சொல்ற இந்த 6 மிஸ்டேக் உங்க சைட்ல நடக்காம பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், சூசிங் ராங் டேட்டா அண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். உங்க ப்ரீ என்ஜினியர் பில்டிங்ல என்ன டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நீங்க பண்ண போறீங்க, எவ்வளவு டன்ஸ் ஆஃப் கிரேன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, என்ன மெட்டீரியல் உள்ள அந்த வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ண போறீங்கன்ற டேட்டா ஸ்டார்டிங்ல கிளியரா வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு டிசைட் பண்ணப்படுது. செகண்ட், இன்அடிக்குவேட் சைட் ப்ரிப்பரேஷன். நம்ம சைட்ல ஃபவுண்டேஷன் மார்க்கிங் பண்ணும் போதுலேருந்து, காலம் மார்க்கிங் பண்ணும் போதுலேருந்து, ப்ளஸ் பேஸ் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணும் போது முதற்கொண்டு ஒரு சர்வேயரோட ஹெல்ப்போட அதை ப்ராப்பராக பண்ணும் போது நம்ம பிபி ஸ்ட்ரக்சர் வேற ஒருத்தில் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம சைட்டுக்கு வரும்போது சைஸ் மிஸ் மேட்சிங் நடக்கிறத அவாய்ட் பண்ண முடியும். தேர்ட், இக்னோரிங் எரெக்ஷன் சீக்வன்ஸ். உங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எரெக்ஷன் சீக்வன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுபடியே உங்களோட எரெக்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பே ஃபிக்ஸ் பண்ணும், செகண்ட் இந்த பே ஃபிக்ஸ் பண்ணுன்றத ப்ராப்பரா அதே சீக்வன்ஸ்ல அசம்பிள் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஃபோர்த், ஓவர்லுக்கிங் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன். ஃபியூச்சரில் உங்கள் ஃபேக்ட்ரியில் எனக்கு இன்னொரு கிரேன் தேவைப்படலாம், இல்லை இன்னொரு மோனோரயில் தேவைப்படலாம் அப்படின்னாலுமே முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கான ப்ரொவிஷனை ரெடி பண்ணி வச்சுக்கிறதுன்றது நல்லது. ஃபிஃப்த், சூசிங் அன்ஸ்கில்டு ஃபேப்ரிகேட்டர்ஸ். ரூஃபிங் ஃபேப்ரிகேட்டர்ஸ் எல்லாருமே பிஇபி ஃபேப்ரிகேட்டர்ஸாக இருக்கிறது இல்லை. நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேப்ரிகேட்டர் முன்னாடியே பிஇபி ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஃபேப்ரிகேஷன் எரர்ஸையும் வெல்டிங் எரர்ஸையும் எரெக்ஷன் எரர்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட், காம்ப்ரமைசிங் ஆன் குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல்ஸ். இன்கேஸ் லாஸ்ட் மினிட்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸ்பெசிஃபை பண்ண மெட்டீரியல் அவைலபிளா இல்ல அப்படின்றதுக்காக இன்னொரு மெட்டீரியல் நம்ம வாங்கி அங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நம்மளே ஒரு சின்ன டெசிஷன் எடுக்காம அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம ஒர்க் ஆன் பண்றதுன்றது நல்லது. இந்த 6 மிஸ்டேக்ஸையும் உங்களோட பிஇபி ஃபேப்ரிகேஷன்ல நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலே உங்களோட ஆன் டைம் டெலிவரி ஆஃப் ப்ராஜெக்ட் வந்துட்டு அஷ்யூர்ட். இது ரிலேட்டடான டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன்ஸோ டெக்னிக்கல் டீடைல்ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட்டோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க.